சிறந்த ஹிட்மேன் மைக் தனது வீட்டில் தயாரிக்கப்பட்ட ஏர் ரைஃபிளை ஈவ்ஸில் சரி செய்தார். இருப்பினும் இலக்கை அடைந்த பிறகு அவர் ட்ரிகரை இழுக்கவில்லை. அதற்கு பதிலாக பக்கவாட்டில் இருந்து வரும் காரை நோக்கி ஸ்கோப்பை குறிவைத்தார். அவர் நேரத்தை கணக்கிட்டு ஒரு கண்ணாடி துண்டை சுட்டார். டயர் பங்க்சரான கார் நேராக தனது இலக்கில் மோதியது. இலக்கு தற்செயலாக இருந்ததை கண்ட மைக் அமைதியாக பிரித்து ஏர் ரைஃபிளை பேக் செய்தார். தடயங்களை சுத்தம் செய்த பிறகு அவர் விரைவாக வெளியேறினார். இருப்பினும் அவர் வீட்டிற்கு வந்ததும் தொடர்பு கொண்டவர் வெகுமதியை நேரில் எடுக்கச் சொன்னார். அது ஒழுங்கற்றதாக தோன்றினாலும் மைக் இன்னும் நியமிக்கப்பட்ட இடத்திற்கு சரியான நேரத்தில் வந்தார். ஆனால் அவர் காரிலிருந்து இறங்கியவுடன் மற்றொரு ஹிட்மேன் அவரை வெறித்தனமாக சுட்டார். அவர் அவசரமாக அருகிலுள்ள காரின் பின்னால் ஒளிந்து கொண்டார். ஹிட்மேன் தோட்டாக்கள் தீர்ந்து ஒரு மோட்டார் சைக்கிளில் தப்பிக்க போகும்போது மைக் முன்னேறி அவரை உதைத்தார். பின்னர் அவர் கடுமையான நகர்வுகளால் அவரை அடக்கி எளிதாக அவரை வீழ்த்தினார். தொடர்பு கொள்ளும்போது அவர் காட்சியை ஒரு விபத்து போல் மறைத்துவிட்டார். இருப்பினும் அவர் வீட்டிற்கு வந்ததும் தனது காதலி தற்செயலாக இறந்துவிட்டால் என்ற சோகமான செய்தியை பெற்றார். மைக் தனது காதலியின் ஆய்வு அறிக்கையை தனது சொந்த வழிகள் மூலம் பெற்றார். ஆனால் அவரது ரத்தத்தில் உண்மை சீரம் இருப்பதை கண்டுபிடித்தார். பின்னர் அவர் குற்றம் நடந்த இடத்திற்கு விசாரணை நடத்த சென்றார். தனது தொழில்முறை அனுபவத்துடன் இணைந்த தனது காதலியின் விபத்து ஒரு தொழில்முறை கொள்ளையாளியால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். மேலும் இந்த செயல்முறை அவரது 2 சக ஊழியர்களின் செயல்முறைக்கு ஒத்ததாக இருந்தது. உண்மையை அறிந்ததும் அவர் கோபமாக இருவரையும் கண்டுபிடித்தார். இருப்பினும் இது ஒரு வியாபார ஒப்பந்தம் மட்டுமே என்று அவர்கள் கூறினர். இந்த அணுகுமுறையை எதிர்கொண்ட மைக் உடனடியாக முன்னேறி அவர்களை தாக்கினார். தனது பக்கத்தில் கோபத்துடன் அவர் விரைவில் இருவரையும் தரையில் இடித்தார். உதவியற்ற இருவரும் மன்னிப்பு கேட்க மட்டுமே முடியும். மேலும் அவர்கள் பணியை செய்து வருவதாகவும் முதலாளி யார் என்று தெரியவில்லை என்றும் கூறினார். பின்னர் மைக் அமைப்பின் தலைவரான பிக்ரே முதலாளியின் அடையாளத்தை கண்டுபிடிக்க விரும்பினார். இருப்பினும் பிக்ரே அதை பற்றி கவலைப்படவில்லை. அதற்கு பதிலாக கொள்ளையாளியின் விதிகளை மீற வேண்டாம் என்று எச்சரித்தார். கம்பியின் கீழ் மறைக்கப்பட்டிருந்த துப்பாக்கியை எதிர்கொண்டதால் அவர் வெளியேறுவதை தவிர வேறு வழி இல்லை. பின்னர் மைக் அந்த தகவலை வழங்கிய தொடர்பை கண்டுபிடித்து தனது மெய்காப்பாளர்களை விரைவாக தட்டிவிட்டு தனது காதலியை கொன்ற முதலாளியை வெளிப்படுத்தினார். விதிகளின் அடிப்படையில் அந்த தொடர்பு இன்னும் வெளியிட மறுத்துவிட்டதால் கவனமாக கால் மசாஜ் செய்ததன் கீழ் அவர் இன்னும் வாடிக்கையாளரின் பெயரை வெளியிட்டார். இந்த தகவலுடன் மைக் நேராக முதலாளியிடம் சென்றார். மேலும் அவர் என்ன செய்தார் என்பதை தொடர்பு மூலம் அறிந்த பிக்ரே கோபமடைந்தார். மைக்கை கொல்ல அனைத்து கொள்ளையாளிகளையும் அனுப்ப முடிவு செய்தார். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் நாளை சந்திப்போம்.